மனிதர்களே நீங்கள் தேவர்களாகலாம், மதுவிருந்தால் போதும். மங்கையரே நீங்கள் தேவதையாகலாம், மனமிருந்தால் போதும். மது இருந்தால் போதும் அன்று, மதுவிருந்தால் போதும் இன்று. எது இருந்தால் போதும்? மது இருந்தால் போதும். உலகத்தின் வயதுகள் பல கோடி, அதில் உருண்டவர் புரண்டவர் பல கோடி. உங்களின் இருப்பிடமோ ஒரு கோடி. உயிர் ஓடிவிட்டால் பின்னர் வருமோடி, வருமோடி. மாலையில் சூரியன் குளிக்கின்றது, அது மதுவை கடலிலே குடிக்கின்றது. மாலையில் சூரியன் குளிக்கின்றது, அது மதுவை கடலிலே குடிக்கின்றது. காலை வரை குடித்து சிவக்கின்றது, என் கண்களும் அதுபோல் இருக்கின்றது. எல்லோரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. என்ன மிஸ்டர், குடிமயக்கமா? ஏன் உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? எங்க பெரியவங்க ஒண்ணும் சேர்த்து வச்சுட்டு போகல. அந்த பாவ பணத்தை இப்படி குடிச்சே அழிக்கவும் எங்களுக்கு தெரியாது. பெரியவங்க சேர்த்து வைக்கிறதெல்லாம் பாவ பணம்ங்கிறது உண்மையா இருந்தா அத சின்னவங்க குடிச்சுதான் அழிக்கணும். மிஸ் மிஸ் வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் டு சம்திங். ஃபாதர், வாழ்க்கையில மனுஷன் எதை மிஸ் பண்ண கூடாதோ அதை போய் மிஸ் மிஸ்ங்கிறீங்களே. உங்க கேட்ல வந்து உட்காருங்க. இந்த பரந்த உலகத்துல என் இடம் எதுன்னு உங்களால காட்ட முடியுமா? Sure. Please come. Thank you. Please fasten your seatbelt. மேடம் பாத்தீங்களா, மலர்ந்து மனம் வீச போற அரும்பு சிரிக்குது, உலர்ந்து மண்ணுல உதற போற தருகெல்லாம் சாத கண்டு அஞ்சுது. ஓகே 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 ஓகே. கேட்டீங்களா அவ சொல்றதே? யார் செஞ்ச புண்ணியமும் அந்த விமானம் நல்லபடியா வந்து சேர்ந்துச்சு. கொஞ்சம் தவறி இருந்தா நமக்கு எது என்ன ஆயிருக்கும்? லட்சுமி, பாத்தீங்களா நான் சொல்றதை எதையாவது காதுல வாங்கிக்கிறாளா? நடக்காத நினைச்சு ஏன் கவலைப்படுறேன்? கொஞ்சம் பேசாம இரு. ஆமா, என் பேச்ச இந்த வீட்டுல யார் தான் கேட்கறா? இந்த உனக்கு போடவே. எனக்கு எதுக்குக்கா? எதுக்கா? நாளைக்கு உன்னை யாராவது பெண் பார்க்க வந்துட்டா போங்கக்கா. பாத்தீங்களா உங்க தங்கச்சியோட ஓர வஞ்சனே. என்ன இருந்தாலும் நான் இன்னொரு வீட்டுல இருந்து வந்தவ தானே. அண்ணி அண்ணி அவசரப்படாதீங்க, உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இது? உங்களுக்கு தேவையானதுதான். கண்ணா, உங்களுக்கு ஸ்வெட்டர். உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? எனக்கு என்னமா குறை? நீ நிறைய சம்பாதிச்சுட்டு வர்ற, நான் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நீங்க சம்பாதிச்சு எங்களை எல்லாம் காப்பாத்துனீங்களே, அப்போ அது ஒரு தகப்பனுடைய கடமைம்மா. இது ஒரு மகளுடைய கடமைப்பா. அம்மா, இது உங்களுக்கு இந்த மாச சம்பளம். நான் இதை வாங்க மாட்டேன். முதல்ல நீ இந்த வேலையை விட்டு தொலை. வேலையை விட்டுட்டா
குடும்பம் எப்படிமா நடக்கும்? இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா பட்டி கிடப்போம். அதுக்காக நித்தி கண்டம் பூர்ணாயசம் எத்தனை நாளைக்கு செத்து செத்து பழைக்கிறது? பேசாம இருமா, இருக்கிறது சாகிறது நம்ம கையிலயா இருக்கு. இல்ல, சாப்பிடுறது மட்டும்தான் நம்ம கையில. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாம எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டேய் பெரிய மனுஷன், நீயும் தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன். அதுலயும் எனக்கு மூத்த மகன். வேலை வெட்டி இல்லாம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பொண்ணு வெளியே போய் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்துது. லதா எங்களுக்காக வேலைக்கு போகுது. பெரியவருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக அவர் பெத்த பொண்ணு சம்பாதிச்சு வந்து குடும்பத்தை காப்பாத்துது. ஆமாம்மா, ஆமா. லதா சம்பாதிக்கிறதுனா எனக்காகத்தான். இவ்வளவு பெரிய குடும்ப பாரத்தை தான் தலையில சுமக்கிறதும் எனக்காகத்தான். ஓ, என்னப்பா இது? அவங்கதான் புரியாம பேசுறாங்க, நீங்களும் இப்படி பேசலாமா? அம்மா, எதுவும் சொல்லாம முதல்ல இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. உங்க விருப்பம் போல கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வேலையை தேடிவிட்டு இந்த வேலையை விட்டுடுறேன். போதுமா? தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்கிறீங்களா? ஏண்டா, நில்லுங்க துரை சொல்றேன். எந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன்னு பாக்குறதுக்கா? நிக்க முடியாத அளவுக்கு குடிக்கல, நிதானத்தோட தான் இருக்கிறேன். என்ன சமாச்சாரம்? எழுது. என்ன இதெல்லாம்? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் எனக்கு? பொன்னையா, நான் யாருக்காக இந்த உலகத்துல பிறந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனா நீ பிறந்தது மட்டும் எனக்காகத்தான். பொன்னையா, நான் எப்ப பிறந்தேன்னு என்ன பெத்த தாய்க்கும் தெரியாது, என் கூட பிறந்த சகோதரனுக்கும் தெரியாது, ஏன் எனக்கே தெரியாது. ஆனா நீ மட்டும் இதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க. இதை என்னன்னு சொல்றது? பாசம்னு சொல்றதா இல்ல விசுவாசம்னு சொல்றதா? இதுக்கு பேரு தான் அன்பு. அதனால்தான் அன்பே தெய்வம்னு அத கடவுளுக்கு சமமா சொல்றாங்க இல்லையா? நோய் நொடி இல்லாம நீங்க 100 வருஷம் நல்லபடியா உன்னை போல நல்லவங்களுடைய அன்பு இருந்தா போதுண்டா. 100 வருஷம் 1000 வருஷம் நல்ல. இந்த வருஷம் உங்க பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். யூ டோன்ட் வரி, நான் ஜமாச்சுறேன். நான் ஜமாச்சு. நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணிட்டேங்க. அதோட ராயல் சல்யூட், ஷிவாஸ் ரீகல், பிளாக் டாக் ஒன்னு ஒரு பெட்டி போடும். ஏன் சார் எல்லாமே ஃபாரினா கேக்குறீங்களே, இந்தியன் எதுவுமே வேண்டாமா? ஓ, நடக்க போறது பெரிய ஜமீன்தார் பார்ட்டி, அவங்களுக்கு எல்லாம் இந்தியன் பிடிக்காதியா? வெளிநாட்டுல இருந்து வரணும் இந்தியன் தான் வேணும்னு விரும்பி கேக்குறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்றீங்களே, என்ன தேசப்பட்டு சார். இந்த வாய் தான் உன்னை கெடுக்குது. போயா, போய் வேலையை பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரிசப்ஷன் கேர்ள் வேணும்னு ஹிந்துல உங்க விளம்பரத்தை பார்த்தேன். ஆமா, அந்த வேலைக்கு பல பேர் வந்துட்டு போறாங்க. ஆனா எனக்கு யாரையும் பிடிக்கல. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் அப்படி பாக்குற? ஃபேமிலி கேர்ள்னா வேலையை கவனிக்காம பியூட்டி ஞாபகத்துல இருப்பாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணு இல்லை. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. வெரி குட், அப்படிப்பட்டவங்க தான் எனக்கு வேணும். இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்லை. ஏன்னா அழகாபுரி ஜமீன்தாருடைய பர்த்டே பார்ட்டி இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல நடக்க போகுது. அதை நான் கவனிக்கணும். உனக்கு வேலை நிச்சயமா உண்டு. எதுக்கும் ஹோட்டல்ல ஈவினிங் வந்து பாரு. ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 திமி தாஞ்சரியோடு
ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்? ஏன் ஏன் ஏன்? சொர்க்கம் இருப்பது உண்மை என்றா அது பக்கத்தில் இருக்கட்டும் வெறும் வெட்டங்கள் ஓடட்டும் சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் இருக்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே. இந்த கொக்குக்கு தேவை கூறிய மூக்கினில் சிக்கிடும் மீன் மட்டுமே, இதன் தேவைகள் வாழட்டுமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்? ஏன் ஏன் ஏன்? ஆ கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா. கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை, இன்ப சக்கரம் சுற்றுதடா. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன். ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்? ஏன் ஏன் ஏன்? டா, டா, டா. லா, லா, லா. ஆஹா, ஆஹா, ஆஹா. லா, லா, லா. டா, 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 டா. லா, லா, லா. ஆஹா, ஆஹா. ஓ, ஓ, ஓ. ஆஹா, ஆஹா. ஆஹா, ஆஹா. ஓ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சாரி, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பரவாயில்லைங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் சார். உன்னை நான் சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வேலையில தேங்க்யூ சார். உனக்கு மாசம் 300 ரூபாய் சம்பளம். அது போதுங்க. அதுதான் அளவு நினைச்சிடாத. நீ மனசு வச்ச ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கலாம். அல்லியூர் மிராஸ்தார்ல இருந்து அழகாபுரி ஜமீன்தார் வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எப்படி உட்கார். இதுக்கெல்லாம் வைக்கப்பட்ட வேலை கிடைக்குமா? இப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை. காலான் இவர மாடன்கள் டேக் இட் ஈஸி. துரை, துரை, நம்ம வண்டி ரெடியா இருக்குங்க. இந்த வண்டி ஸ்டெடியா இல்லையடா. நான் ராத்திரி இங்கே தங்கிடுறேன், காலையில வந்து கூட்டிட்டு போ. துரை, இவங்க எல்லாம் இப்படி கிடக்குறாங்களே, இவங்களை எல்லாம் என்ன செய்யறதுங்க? கார்பரேஷன் லாரியை கொண்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போ. உள்ள என்ன சத்தம்? ஒண்ணுமில்லை சார், ரேடியோ நாடகம் சார். ரேடியோ நாடகம்.
bloody fool. சரின்னா யாரா இருந்தாலும் விடக்கூடாது, வேண்டான்னா விலை மாதா இருந்தாலும் தொடக்கூடாது. அதான் நம்ம பிரின்சிபல். போடு. யார் நீ? இஷ்டம் இல்லாம ஏன் இந்த இடத்துக்கெல்லாம் வர்றேன்? நீ எங்க போகணும்? வா, நான் கொண்டு போய் டிராப் பண்றேன். Come on. Come on. தேங்க்யூ சார்.